ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய கடல் பாசி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம கடல் பாசி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, கடல் பாசி வச்சு மாம்பழம் வச்சு பண்ண போகிறோம். இந்த கடல் பாசி வந்து நம்ம வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணலாம், கோகோனட் வச்சு பண்ணலாம். அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். நம்ம இதில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாம்பழம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முந்தின ஒரு வீடியோலையே நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு எப்படி நம்ம கடல் பாசி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. இப்போ நம்ம மாம்பழம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல் பாசி, 1 லிட்டர் காய்ச்சின பால், மாம்பழம், 1/4 கிலோ ஜீனி, ஒரு 3 ஏலக்காய், தேவையான அளவு தண்ணி வந்து நான் பாட்டிலில் வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டோம். இந்த மாம்பழத்தை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாம்பழத்து கூட என்னெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மாம்பழத்துலேயே பொதுவாகவே ஈரப்பதம் இருக்கும். அதனால நம்ம வந்து தண்ணியோ பாலோ ஆட் பண்ண வேணாம். இதுக்கு வந்து நம்ம சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம இது வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம். மாம்பழ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து 1 லிட்டர் பால் சொன்னேன்னா, அந்த 1 லிட்டர் பாலை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டோம். ஹாஃப் லிட்டர் செப்பரேட்டாக எடுத்தாச்சு. இப்போ வந்து பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சின பால் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து 2வது ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த மில்க் கூட நம்ம வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க மேங்கோ பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சுகர் செப்பரேட்டாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணும்போதே நம்ம சுகர் போட்டு தானே மிக்ஸ் பண்ணோம். அதனால நமக்கு இதுக்கு வந்து சுகர் போடணும்னு தேவையில்லை. நம்ம வந்து கடல் பாசிக்கு ஒரு லேயர் வந்து மேங்கோ லேயர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்த லேயர் வந்து நம்ம மில்கில் ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணியாச்சு. அது கூட கடல் பாசியை ஆட் பண்ணுறோம். கடல் பாசி ஆட் பண்ணிவிட்டு கடல் பாசி நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணணும். நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு. அது கூட நான் எடுத்து வச்ச 3 ஏலக்காவையும் அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த கடல் பாசி போட்டோம்ல, அது நமக்கு தெரியவே கூடாது. நல்ல மெல்ட் ஆகிற அளவு நம்ம வந்து அதை காய்ச்சிக்கணும். இப்போது இதை வந்து எடுத்துடலாம். இது 2 லேயராக பண்ணணும்ல, அதுக்காண்டி கடல் பாசி ஒரு ஹாஃபை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்க கடல் பாசி கூட நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு சுகரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் இதுக்கு. ஓகே, அவ்வளோதான். இது ஒரு ஹீட் வந்தோடனே நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த சைடு நமக்கு வந்து மில்க் ஊற்றி அது கொதிச்சிட்ருக்கு. அந்த கேப்பில் நம்ம இதை முடிச்சிடலாம். நம்ம மாம்பழம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த கடல் பாசியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு வெறும் இது ஹீட் பண்ணணும்னு நமக்கு தேவையில்லை. அதனால் நம்ம வந்து இது லேசாக ஒரு கிண்டி மட்டும் விட்டுக்கலாம். இந்த சைடு பாருங்கள், நம்ம மேலே வைக்கிற ஒயிட் கலர் லேயரும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டோம். இதில் ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம மாம்பழத்தை மேங்கோ ஃப்ளேவர் வந்து நம்ம வந்து பிளேட்டில் பாதி அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட திக்னஸ் வந்து நமக்கு இந்த லிக்விட் வந்து நமக்கு திக்னஸாக மாறிடும். இதுக்கப்புறம் மேங்கோ லேயர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரீசர்லேயே வைக்க வேணாம், வெளியே வச்சாலே அது வந்து நமக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இது வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்மளோட கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், நம்ம கடல் பாசி 2 லேயரில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான டிசைனில் கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதுவரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். until then bye bye friends.